2030க்கு பின் இறக்குமதி செய்யக்கூடிய 50% உற்பத்தி CBAM அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் கிரெடிட் கார்பன் பார்டர் மெக்கானிசம் என்கின்ற அந்த ஒரு சட்டமும் CSIDDன்னு சொல்லக்கூடிய சமூக நலன் சார்ந்த சட்டங்களும் ஐரோப்பியாவில் அமல்படுத்தப்பட்டு 2030க்கு பிறகு இறக்குமதியாகக்கூடிய பொருட்களில் 50% உற்பத்தி அந்த கோட்பாட்டின் கீழ் தான் இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதை செய்யக்கூடிய நிறுவனங்கள் மட்டும்தான் ஏற்றுமதியில் இருக்க இயலும். அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்னாலஜி நிறைய கொண்டுட்டு வரோம். இப்போ வந்து ப்ளூ சைன் அப்படின்ற ஒரு கம்பெனியோட நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ரிவர்ஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அப்போ இது என்ன ஒப்பந்தம் போட்டு இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எளிமையானால், ஒரு ஆடையை எடுத்து அந்த ஆடையில் இருக்கக்கூடிய அந்த QR கோடு என்கின்ற அந்த பார்கோடுன்னு சொல்லுவாங்க, அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணினீங்கன்னா இந்த ஆடைக்கான பஞ்சு எங்கே விளைவிக்கப்பட்டது, எந்த ஊரில் எந்த டிஸ்ட்ரிக்டில் விளைவிக்கப்பட்டது, இந்த ஆடைக்கான டையிங் எங்கே செய்யப்பட்டது, பிரிண்டிங் எங்கே செய்யப்பட்டது, எந்த நிறுவனம் இதை தைத்தது, அப்போ அந்த நிறுவனத்துடைய தன்மை என்ன, அவர்கள் என்னென்ன சர்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்திருக்காங்க, என்னென்ன மாதிரியான வளங்குன்றா வளர்ச்சி கோட்பாடுகள் கீழே இயங்குறாங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல டெக்னாலஜி வருது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உள்ளிட்ட டெக்னாலஜிகளை இதை கொண்டுட்டு வந்து தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இல்லாமல் இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் தொழில் செய்வது வந்து மிக மிக சிரமம். இன்னொன்று, கழுத்தில் ரிப்பு வரும். நீங்கள் இந்த தொழிலை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்த தொழிலில் இல்லாதவராக இருந்தாலும் சரி, ஒரு ரவுண்ட் நெக் டிஷர்ட் போடுறப்போ கழுத்தில் வந்து ஒரு ரிப்பு மாதிரி ஒன்று வரும். அந்த ரிப்பை வந்து ஆக்சுவலாக வந்திங்கன்னா மெஷினில் தான் வைப்போம். ஆனால் வந்து அந்த டெய்லர் வந்து தன்னுடைய கைகளை உபயோகித்து தான் அந்த ரிப்பை வைப்பாங்க. இப்போ அதை வந்து தானியங்கியாகவே மெஷினில் வைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. அதை வந்து பெரிய அளவில் எல்லா நிறுவனங்களும் அமல்படுத்த தொடங்கிவிட்டன. அதே மாதிரி இந்த காலர் சர்க்கில் வந்து பட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு பிளாக்கெட்டுன்னு சொல்லுவோம். அந்த பிளாக்கெட்டை போடுறதுக்கு இன்றைக்கி மிஷின் வந்துடுச்சு. ஒரு 20 மிஷின் சேர்ந்து 20 தொழிலாளர்கள் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4000 பீஸ் பட்டி போடுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு மிஷின் வந்து 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 3500 பட்டிகளை போடும். அப்போ ஒரு பக்கம் ஆட்கள் பற்றாக்குறை, அதையும் நாம் இந்த இடத்துல தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி பாக்கெட் போடுற மிஷின், இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆட்டோமேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நான் கட்டாயமாக சொல்ல வேண்டும், மனித குலத்தின் இன்டர்வென்ஷன் இல்லாமல் இந்த தொழில் சாத்தியமே இல்லை. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான செயல்களில் ஆட்டோமேஷன் கொண்டுட்டு வரும்போது ஆட்கள் பற்றாக்குறையையும் சமாளிக்க முடியும், மிக துரிதமாகவும் வந்து ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். அதே சமயத்தில் அந்த குவாலிட்டி அப்படின்றதையும் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நோக்கித்தான் இது வந்து ஒரு மாற்றம் அப்படின்றது வந்து ஒரு இடத்துல நடக்கக்கூடிய மாற்றம் அல்ல. திருப்பூரை பொறுத்தவரை இது ஒரு ஆர்கானிக்காக வளர்ந்த கிளஸ்டர். இந்த மாற்றம் அப்படிங்கிறது நிட்டிங் துறையிலிருந்து இங்கிருந்து வண்டியை எடுத்துகிட்டு லாரி கொண்டு போய் தூத்துக்குடியில் இறக்குற வரைக்கும் பலருடைய கூட்டு முயற்சி தான் ஒரு ஆடை உற்பத்தி. அவங்க அத்தனை பேர்த்தையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் அனைவரையும் ஒருங்கிணைத்து சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அடுத்த 3-4 வருடங்களில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாம் நிச்சயமாக காண்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.